ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. 11th கெமிஸ்ட்ரி என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கிறது ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தீங்க அப்படின்னா கவலை விடுங்க. இந்த வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு மிட்டமை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 and 2, அதுக்கடுத்து 6 and 7 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 90% இதுதான் சிலபஸ்ஸு. ஒருவேளை எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் சாப்டர் 1ல் மார்க் பண்ணக்கூடிய கொஷின்ஸு மினிமம் 5 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மோல் எனும் வார்த்தையிலேருந்து என்ன புரிந்து கொண்டாய் சரிங்களா, வாட்டம் மோலு, அதுக்கடுத்து ஈக்குவலண்ட் மாஸ், சமான நிறை, அது வந்து படிச்சிருங்க. ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம், ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விகித வாய்ப்பாடு, தேநீர் மற்றும் குழம்பியில் உள்ள காஃபி அது வந்து பார்த்துருங்க. அதேமாதிரி தேநீர் உள்ள ஃப்ரக்டோஸ், இந்த கொஷின் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து கால்குலேஷன் கொஷினில் இந்த 5th கொஷின் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆண்டம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெய்சன்பர்க்கோட நிலையில்லா கொள்கை. ஸோ இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஆஃபா தத்துவம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். அதில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுருங்க. இந்த ஹூண்ட் விதி இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதே போல் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, பரிமாற்ற ஆற்றல், இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டி பிராக்லி ஈக்குவேஷன், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அது பார்த்துருங்க. ஒருவேளை கொஷின் சின்னதாக தெரிஞ்சுன்னா உங்களுடைய மீடியம் மட்டும் ஜூம் பண்ணி பாருங்கள். தமிழ் மீடியம்னா அதை மட்டும் ஜூம் பண்ணி பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம்னா அதை மட்டும் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர் அணுமாதிரியோட அந்த கருதுகோள் வரம்புகள் சரிங்களா, 8 and 9 இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. மினிமம் 10 தான் இருக்குது. 10ல் இந்த 6 கொஷினை என்ன பண்ணுங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 6 வாயு நிலைமை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாயில் விதி. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பண்ணுங்க நல்லா பார்த்துருங்க பாய்ஸ்லாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேலுசாக் விதி. ஸோ இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதே போல் அவகேட்ரா கருதுகோள், டால்டனின் பகுதி அழுத்த விதி சரிங்களா. இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நல்லியல்பு வாயு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப எல்லாமே முக்கியமானதான். ஸோ இந்த கொஸ்டின்லாம் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து விரோதல் மற்றும் பாய்தல் வேறுபடுத்துக. மோஸ்ட்லி நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சேர்ந்து தான் அதிகமாக 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஜூல் தாம்சன் விளைவு, அதுக்கடுத்து வாண்டர் வால்ஸ். ஸோ இந்த கொஷினை என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து வெப்ப இயக்கவியல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொறுமை சாரா எக்ஸ்டென்சிவ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வித் எக்ஸாம்பிள், அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெப்ப இயக்கலோட விதிகள் 3மே நல்லா பார்த்துங்க. பூஜ்ய விதி, அதுக்கடுத்து முதல் விதி, 3ஆம் விதி, இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஹெஸ்ஸியோட அந்த வெப்பமாறா கூட்டல் விதி, அதுவும் நல்லா பார்த்துங்க. கிப்ஸ் கட்டிலாற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து கால்குலேஷன் கொஷின் 10th கொஷின் வந்து என்ன பண்ணிடுங்க நல்லா படித்து வச்சுங்க. மோஸ்ட்லி நீங்கள் இதை படித்தாலே போதும். உங்களுக்கு டவுட் என்னாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.